விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, குஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன இதெல்லாம் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன தலைக்கு கத்தியா வரும்போது யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார்? இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். ஆனா மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதானே மக்களை சந்திக்க முடியும். வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது? இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, குஷி ஆனந்த்னு ஒருத்தர் என்ன இதெல்லாம் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. பேசுறது மட்டும் சினிமா வசனம். அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர் இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்ன இதெல்லாம்? யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது யார்? யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்கார் ஒருத்தராங்க. விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையில் இருந்து தவறி இருக்கிறது. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்வியை மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, யாரோ எங்கேயோ கரூர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தி அதுல பாதுகாப்பு கொடுக்க தெரியாதவங்க இன்னைக்கும் 41 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மக்கள் சார்பாக அந்த 41 உயிர்களுக்கும் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று அனைவரையும் நாம் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக பிரார்த்திப்போம். ஏன்னா அவங்க எல்லாம் அப்பாவி ஜனங்க, பார்க்கணும்னு வந்தவங்க தான். ஆனா அந்த கூட்ட நெரிச்சல்ல சிக்கி எல்லாரும் குழந்தையில இருந்து இளைஞர்கள்ல இருந்து பெண்கள்ல இருந்து எல்லாம் இறந்துட்டாங்க. நான் நேரடியா போய் பார்த்தேன். அங்க பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்திச்சேன். எல்லாரும் அவங்கவுங்க சொந்தக்காரங்க அவங்கவுங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களுடைய பாடியை எடுத்துட்டு போய் அழுகிறத நான் பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன். 41 குடும்பங்கள் அங்க அழுகிற அந்த அழுகுரலை கேட்கும் போது நம்மளால அங்க நிக்கவே முடியாத ஒரு நிலைமையை நாம் பார்த்தோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ல படுகாயம் அடைந்து அட்மிட் ஆன எல்லாரையும் நாம போய் நேரடியா சந்திச்சோம். இங்க பத்திரிகை எல்லா டிவில பார்த்த போன சனிக்கிழமை இன்னையோட 9வது நாள், 9 நாள் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் டிவியை ஓபன் பண்ணா இதுதான் போகுது. என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்ன்ற இன்னைக்கு எதுக்கு தடுக்கிறீங்க? ரோடு பூரா போலீஸ் நிக்கிறாங்க. யாரும் ரோட்ல நேஷனல் ஹைவேஸ்ல மீட்டிங் வைக்க கூடாது, ரத யாத்திரை வரக்கூடாது, ஸ்டேட் ஹைவேஸ்ல வரக்கூடாது. அப்ப எங்கதான் போறது? மக்கள் எங்க இருக்காங்களோ அங்கதானே மக்களை சந்திக்க முடியும். வேற எங்க போய் மக்களை சந்திக்கிறது? ஏன்னா காட்டுக்குள்ளேயும் மலைக்குள்ளேயுமா போய் சந்திக்க முடியும்? என்ன நீதி? யாரோ ஒருவர் செஞ்ச தப்புக்கு இன்னைக்கு எல்லா தேமுதிகவை வஞ்சிப்பது எதற்கு? இது என்ன மாதிரி கட்சி? என்னைக்காவது ஒரு தொண்டருக்கு, ஒரு மக்களுக்கு இந்த கட்சியினால பாதிப்பு வந்திருக்குது என்பதை யாராவது காட்ட முடியுமா? ஒரு சின்ன உதாரணம் காட்ட முடியுமா? சொல்லுங்க பாப்போம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநாடு நடத்தி கின்னஸ் ரெக்கார்ட் செய்த முதல் கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம். தலைவர் அவர்கள் கட்சி ஆரம்பித்த அன்றைக்கு 28 லட்சம் பேர் மதுரையில கூடினாங்களே. எங்கேயாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் இதுவரைக்கும் நடந்திருக்கா? யோசிங்க. பேசுறது மட்டும் சினிமா வசனம். அடுத்த நிமிஷம் பிளைட் பிடிச்சி வீட்டுக்குள்ள போனவர் இப்ப வரைக்கும் வெளியே வரல. என்னது இதெல்லாம்? என்னது? யாருக்காக வந்தாங்க மக்கள்? உங்களை பார்க்க வந்தாங்க இல்லையா? அப்ப யார் பொறுப்பு? நிச்சயமாக விஜய் அவர்கள் போய் சந்திக்கணும். பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களையும் போய் சந்திக்கணும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்லணும்.
அவர்களுக்கு நீங்க அறிவிச்ச அந்த காசை கையில் நேரடியா கொண்டு போய் சேர்க்கணும். இதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. இன்னைக்கு பல்வேறு விதமான பேச்சுக்கள் நாம எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. களத்துக்கு நேரடியாவும் போய் மக்களையும் சந்திச்ச, அந்த ரோடையும் நேரடியா பார்த்த. ரெண்டு பக்கமும் தப்பு இருக்கு, இதான் உண்மை. கேப்டன் எப்படி உண்மையை சொல்வாரோ தேமுதிக உண்மையை தான் பேசும். யாருக்காக பயப்பட வேண்டிய அவசியம் என்னைக்குமே தேமுதிக கிடையாது. ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசும் தன் கடமையிலிருந்து தவறி இருக்கிறது. அதை கரெக்டா பாதுகாத்து கரெக்டா தொண்டர்களை பத்திரமா அனுப்ப வேண்டிய விஜய் அவர்களும் தவறு செய்திருக்கிறார். ரெண்டு பக்கமும் தவறு இருக்கு. இந்த 41 உயிருக்கும் தமிழக அரசும் பொறுப்பேற்க வேண்டும். விஜயின் தாவேகா கட்சியும் பொறுப்பேற்று ஆகணும். இதுல மாற்று கருத்து கிடையாது. 41 உயிர் என்ன சாதாரணமா சொல்லுங்க? இன்னைக்கு விஜய கைது பண்ணமா, ஆனந்த கைது பண்ணமா, புஷி ஆனந்த் ஒருத்தர் என்ன இதெல்லாம் அவர் எங்க இருக்கிறாருன்னு தெரியல. கேட்டா தலைமறைவுன்றாங்க. என்ன இது வாங்கல? என்ன தலைக்கு கத்தியா வரப்போது? தலைக்கு கத்தியா வரப்போது? தூக்கலியா போட போறாங்க. ஒரு கட்சினா தைரியம் இருக்கணும், வீரம் இருக்கணும். நம்மளால ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பாயிடுச்சுன்னா அங்க முதலால தலைவர் எப்படி நிற்பாரோ அந்த மாதிரி தேமுதிக எப்படி நிக்குமோ நிக்கணும். இன்னைக்கு வரைக்கும் ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்றேன். என்ன, நான் நேரா போய் பார்த்தேன். எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். விஜய் செஞ்ச தப்ப சொல்லவா, தமிழக அரசு செஞ்ச தப்ப சொல்லவா? தமிழக அரசு. ஓகே, நான் சொல்றேன் தமிழக அரசு செய்த தவறு என்ன அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். இன்னைக்கு இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போடுங்க, இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே. இன்னைக்கு கோர்ட்ல ஆர்டர் வருதுல, தேமுதிக மாதிரி உண்மையான கட்சி அதை நாங்க மதிக்கிறோம் இல்ல. சட்டத்தை மதிக்கின்ற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட. அந்த சட்டம் ஒண்ணு சொன்னா, காவல்துறை ஒரு விஷயத்தை சொன்னா அதை அப்படியே இமையளவு மாறாமல் ஃபாலோ பண்ற கட்சி தேமுதிக. ஆனா தமிழக அரசு செஞ்ச முதல் தப்பு, அந்த குறுகலான பாதையில அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற கேள்விய மக்கள் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன். 100 அடி சாலையில பாதி சாலை பஸ்ஸே அவருது 60 அடி 40 அடி தான் இருக்கு. அது முதல் தவறு. அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஆம்புலன்ஸை யார் அந்த கூட்டத்தில் அனுமதித்தது யார்? இந்த கேள்விக்கு தமிழக அரசு பதில் சொல்லி ஆகும். அந்த ஆம்புலன்ஸ் உள்ள வரும்போது மக்கள் மத்தியில இட நெருக்கடி ஆகுது, நெரிச்சல் உண்டாகுது, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுகிற நிலைமை உருவாகுது. அடுத்தது 3வது பிரச்சனை பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆம்புலன்ஸ், அடுத்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது. விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு மேல. யார் விஜய் மேல செருப்பு கல்லு வீசினது? யார் யார் வீசினா? இதற்கு கட்டாயம் அரசு பதில் சொல்லணும். இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது. அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கைது பண்ணாங்களா? விஜய் கைதாவாரா, புஷி ஆனந்த் கைதாவாரா, நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்புள் பெருசா பண்றீங்களே. அந்த செருப்பை வீசுவது யார்? அவரை கைது பண்ணுச்சு அரசு. அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க? ஏன் போட மாட்டேங்கிறீங்க? யார் போட்டது செருப்பு? யார் கல்லு எரிஞ்சா? யார் செஞ்சா? இப்போ கட்சியில உண்மை தொண்டன் செய்வானா? அந்த மாதிரி விஜயை விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலக்க போடுமா? அப்ப செய்தது யார்? லோக்கல் ரவுடிஸ் தான் இதை பண்ணிருக்காங்க. இதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு அந்த யாரு மந்திரி, 10 ரூபாய் மந்திரி இருக்காரு ஒருத்தராங்க. புரியுதா? நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு, நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கேன் இது வரைக்கும். இன்னைக்கு தமிழ்நாடுல எல்லா இடத்துக்கு தான் போனாரு. கரூருக்கு வர்றப்ப மட்டும் ஏன் பிரச்சனை? என்ன பிரச்சனை? நான் சொல்றேன், பக்கா பிளான், பக்கா ஸ்கெட்ச் போட்டு தூக்கிருக்காங்க. இதான் உண்மை. பக்கா பிளான் உண்மை இல்லைன்னு யாரு மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும். புரியுதுங்களா? இது 4வது. 5வது,
அந்த கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த காவல்துறையே கிடையாதுங்க. இதான் உண்மை. இன்னைக்கு போய் பேசுறாங்க. யூசுவலா 20 பேருக்கு ஒரு காவல்துறையை வைப்போம், 50 பேருக்கு ஒருத்தர் அங்க எக்ஸ்ட்ரா போர்ஸ் கொடுத்து 20 பேருக்கு ஒருத்தர் நிப்பாட்டணும்னு சொல்றாங்க. நம்ம எல்லாரும் பார்த்தோம், விஷுவல்ஸ் பார்த்தோமா இல்லையா? அந்த நம்ம ட்ரோன் ஷாட்ஸ் காமிக்கிறாங்க. எங்கேயாவது காவல்துறை பிரவுன் ட்ரெஸ் போட்டு நிக்கிறாங்களா சொல்லுங்க? ஏன் காவல்துறை அங்க போல? இன்னைக்கு ஆட்சியாளர்கள் வர்றாங்கன்னா திருச்சியில இருந்து கரூர் வரைக்கும் ஒரு 10,000 போலீஸ் ரோட்ல நிப்பாட்டுறீங்க. ஒத்த ஆள் வர்றதுக்கு 10,000 போலீஸ் ரோட்ல நிக்கிறாங்க. நான் பார்த்தேன் அன்னைக்கு. ஏன் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கூடும்போது ஏன் காவல்துறை செயலில் இருந்து நின்னது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மக்களுக்கு பதில் சொல்லும். கண்டிப்பா சொல்லணும். இது மாதிரி இன்னும் பல்வேறு இருக்கு. நான் 5ஓட முடிக்கிறேன். அதே மாதிரி விஜய் செய்த தவறு நான் சுட்டி காட்டணும். கண்டிப்பா விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. இப்ப பாருங்க, 7 மணிக்கு நம்ம வருவோம்னா 7 மணிக்கு வந்து நிற்கும். அதான் தேமுதிக. நீங்க 3 மணிக்கு சொல்லுங்க, 3 மணிக்கு முதல்ல நம்ம நிற்போம் இல்லையா? அப்ப இந்த கடமை உணர்வை தவற விட்டது விஜய். அதனால விஜய் இன்னைக்கு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். அது எங்களுக்கு தெரியும். நான் தான் சொல்றேன், எங்க வீட்டு பையன் தான் அப்படின்னு ஷூட்டிங் கரெக்டா போயிடுவார். ஆனா இப்பதானே அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்பதான் முதல்ல வெளியே வர்றாரு அவரு. இது வரைக்கும் அவரை மக்களும் பார்க்கல, அவரும் மக்களை பார்க்கல. சோ லேட்டா வந்தது முதல் தவறு. நான் ஏற்கனவே பேட்டியில கொடுத்த மாதிரி நமக்கும் கட்சி ஆரம்பிச்சப்போ ஒரு காவல்துறை கூட சப்போர்ட் கிடையாது. நமக்கான உண்மையாக இருந்தவர்கள் யார்? நம்